வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று மிஸ் ஆன அடி இன்னைக்கு விழுந்தது. நல்ல அடி, தரும் அடி. 23,000 வந்தது, போச்சு. 22,945க்கு வந்துருச்சு. என்ன இன்னொரு 1000 பாயிண்ட் விழுந்தா லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். பேர் மார்க்கெட் ரேலி அப்படின்னு சொன்னேன். ட்ரம்ப் அப்பவும் நம்மளுக்கு தெரியும் டாரிஃப் போடுவாருன்னு. டாரிஃபை பற்றி ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தார். உங்கள்கிட்ட பல தடவை சொன்னேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேன்னு வெளில வந்துடுங்கன்னு. உங்களோட மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பணத்தை போட்டு மங்காத்தா ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ட்ரம்ப் டாரிஃப் போட்டதில் பல கம்பெனிகள் காலி. போன வாட்டி வார்னிங் கொடுத்ததுலேருந்து இந்த வாட்டி வந்தபோது பல புது ஃப்ராடுகள் ஸ்மால் கேப் கம்பெனியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜென்சால் அப்படிங்கிறவன் ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்னு எலக்ட்ரிக் கேப் கார் ஓட்டுறவன் மேலே பெரிய கேஸ் ஓடிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் என்னன்னா எடுத்துருங்க. ஜான் ஸ்டூவர்ட் மில்லு, அவர் ஒரு பெரிய ஃபிலாசபர் அந்த காலத்தில். அந்த பேரை வச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கோல்டு 38% கரெக்டாகலாம், $1,800 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னார். நேற்று சொன்னேன், பட் நீங்கள் இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். பால் வோல்கர் அப்படின்னு ஒரு பெரிய ஃபெடரல் ரிசர்வ் கவர்னர் இருந்தார். இது வரைக்கும் வரலாறுலேயே அவர் ஒருத்தர் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றி கோல்டு ரேட்டை $800 ஆல்மோஸ்ட் $200 குறைச்சிருக்கிறார். இப்போ நம்ம ஸ்டூவர்ட் மில் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி திரும்பி நடக்கலாம், 40% ஃபால் விழணும் அப்படின்னு. எஸ், விழலாம். ஆனால் அதுக்கு ஜிஜிபிங்கை வேணாவது கவுக்கணும். அதே சமயத்தில் பூட்டினை கவுக்கணும். ட்ரம்ப்பு வெளில போகணும். ட்ரம்ப்பு வெளில போகிறதுக்கு 3 வருஷம் இருக்குது. அப்படியே அடுத்த வான்ஸ் ஜெயிக்காமல் இருக்கணும். ரைட்டாக இது ஒரு சைடு. ஆனால் அமெரிக்காவில் கொஞ்சம் கண்டெயின் பண்ண முடியும். ஏன்னா காங்கிரஸில் எலெக்ஷன்ஸில் இப்போ இருக்கிறத பார்த்தா ஒரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ட்ரம்ப்டேருந்து மாறிடுங்கிறாங்க. இப்போ வர ரிசல்ட்ஸும் அது மாதிரி தான் காட்டுது. பட் அது அடுத்த நவம்பர். அதுக்குள்ளே கோல்டை எங்கே கொண்டு போய் விடுவான்னு நம்மளுக்கு தெரியாது. டாலர் நேற்று எக்ஸ்ட்ராடினரி ஃபால். இது மாதிரி ஒரு டாலர் 20 வருஷத்தில் விழாத அளவுக்கு டாலர் விழுந்துருச்சு. ரிசர்வ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இது இருந்து ஒரு கண்ட்ரி இவ்வளோ ட்ரமேட்டிக்காக ஃபால் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ பேஷண்ட்டுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், ஹீலிங் ஸ்டார்டட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்போனா அவர் இன்னும் டாரிஃப்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறாரு. நேற்று செமிகண்டக்டர் அண்ட் ஃபார்மா விட்டுட்டேன், இன்றைக்கி அதை போட்டு தர்மடி அடிப்பேன்னு. நேற்றே அமெரிக்கன் பேப்பர்ஸில் பல இடத்துல ரிப்போர்ட் வந்திருக்கு. கிளீவ்லண்ட் அது மாதிரி இடத்துலலாம் நிறைய ஸ்டீல் ஒர்க்கர்ஸை வீட்டுக்கு அமுச்சுன்னு இருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச், பிஸ்னஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு. அதனால் நாளைக்கே அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி திறந்து நாளன்னைக்கே எல்லோரும் மேனுஃபேக்சர்லாம் பண்ண முடியாது. ஜிஜிபிங்கு நான் போருக்கு ரெடி அப்படின்ட்டார். தாய்வானை தூக்கத்துக்கு ஒரு பார்ஜ் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நாளைக்கே முடியும்னு நீங்கள் நினைக்க முடியாது. ரெண்டாவது, ட்ரம்ப் பாகவதர் பண்ணுறதுல இன்ஃப்ளேஷன் ஏறும். ஆனால் ஃபெட்ரல் ரிசர்வ் பால் வோல்கர் என்ன பண்ணார்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 20 வரைக்கும் கொண்டு போனார். இன்றைக்கி 4% இருக்குது. 4.5 தாங்க முடியல. அன்றைக்கி அமெரிக்கா அவ்வளோ கடனாளி மார்க்கெட்டாக இல்லை. இன்றைக்கி எல்லாமே கடன். படிக்கிறது கடன், கிரெடிட் கார்டு கடன், கார் கடன், வீடு கடன், எல்லாமே கடன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா எல்லாருமே பிகாரி ஆகிடுவான். பிகாரினா பிச்சைக்காரன். அது வேறு இந்த ஸ்டாண்டப்பு எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் நம்மளோட ஸ்டாக்கை பிளெஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்கிறோம். அதுதான் ப்ரைவேட் ஈக்விட்டிகிட்ட கொடுத்து மங்காத்தா ஆடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மங்காத்தாலாம் போய் கோல்டு 1,800 வரணும்னா அப்படியே உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அடிபாதாளத்துக்கு போகணும். இன்றைக்கி ரூபா 85க்குள்ளே போயிடுச்சு. 84க்கு 95 ஏதோ இருந்தது கார்த்தால. இது எல்லாமே டாலர் விழுந்ததுனால. அதனால் இன்றைக்கி ஐடிக்கு டபுள் அடி. என்னென்னா ஒன்று அமெரிக்காவை ரிசெஷனுக்கு தள்ளி, அதுக்கப்புறமா டாலரையும் ஏற்றி அமெரிக்காவை துவம்சம் பண்ணிவிடுவான். அதனால் ஐடி அடி. ஃபார்மாவுக்கு புதுசாக சாங்ஷன்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன், அதனால் இன்றைக்கி நாளைக்கு அந்த சாங்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நாளைக்கு கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்காரு. நேற்று ஏறின ஃபார்மா இன்றைக்கி காற்று இறங்கிடுச்சு. கார்த்தால என்ன சொல்லுவார், சாயங்காலம் என்ன சொல்லுவார்னு அவருக்கே தெரியாது.
அதனால எல்லாம் தர்மடி அடி. ஹிஸ்டாரிக்கல் டிக்ளைன் இது. அதாவது அமெரிக்க வரலாறுலயே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிரசிடென்ட்டோட ஃபர்ஸ்ட் 100 டேஸ்ல இவ்வளோ மோசமா மார்க்கெட் பண்ணது கிடையாது. ஜெஃப் பீசோஸ், நம்ம ஃப்ரெண்டு எலான் மஸ்குக்கு ஒரே நாள்ல 200 பில்லியன் கமால். இதிலெல்லாம் நான் சொல்லிட்டு ஒரு சந்தோஷ செய்தியை உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி விழ சமயத்துல ஒரே ஒரு கம்பெனி ஸ்டெடியா நிக்குது. அது நம்ம தாத்தாவோட கம்பெனி. பல பேர் சொன்னீங்க, அந்த தாத்தா 93 வயசு கயவனுக்கு மூளை கயண்டிடுச்சு, பைத்தியக்காரன், இப்படி ஸ்டாக்கை விற்பானா அப்படின்னீங்க. அவன் பாரு உஷாரு, ட்ரம்ப் ஜெயிச்ச அன்னைக்குள்ளேயே எல்லாத்தையும் விற்று $350 பில்லியன் எடுத்து ஹையில் வெளில போய் ட்ரம்ப்புக்கே கடன் கொடுத்து 5% வட்டி வாங்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் பாரு. இவனெல்லாம் பண்ணானா ஒன்றும் பருப்பு வேகாதுன்னு சொல்லி அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு ஜப்பான் மார்க்கெட்டில் போய் காசு போட்டுன்னு இருக்கிறான். ஜப்பான் மார்க்கெட்டில் எப்படி காசு போட்டுருக்கிறான்? ஜப்பான் காரண்டியை 0% கடன் வாங்கிட்டு 5% டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட்லேருந்து காசை கட்டிட்டு இருக்கிறான். 20 வருஷத்துக்கு கடன் போட்டிருக்கான். அவர் போனப்புறம் கூட கடன் கட்டின்னு இருப்பாங்க. அவர் ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இதே தான் உங்களுக்கும் நான் சொன்னேன். ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு பீரிச்சில் கீழே வீடியோ போடுறேன், வினோட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டிஸ்டர்பிங் நியூஸு ஆல்பின் கொடுக்குறான். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்களா, ஒரேடியாக கோல்டில் குதிச்சிடுறோம், எல்லா காசையும் எடுத்து கோல்டில் போடுறோங்கிறீங்களா? இது மாதிரி ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. எதிலையுமே தபால்னு கொண்டு போய் போடாதீங்க. இன்னும் டிஃபன் காப்பி ரேஞ்சில் தான் இருக்கிறோம். கோல்டும் டிஃபன் காப்பி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போங்க. அல்டிமேட் டார்கெட் 400 கிராம். அதனால் டிஃபன் காப்பியில் வாங்கிக்கோங்க. நாளைக்கே கோல்டு ஏறுன்னு போடாதீங்க. பணத்தை டிஃபென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய பணமாக இருந்தால் பாண்டில் சேஃபாக வச்சுக்கோங்க. பாண்டை என்றைக்கு வேணால் விற்றுக்கலாம். பாண்டை விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. வினோத, நீங்கள் இதிலெல்லாம் பேச முடியாது நம்மளால். எப்படி விற்கிறதுன்னு என் தம்பி சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, ப்ரைவேட்டில். ஹீ வில் கிவ் யூ ஐடியாஸ். பட் பாண்டு தான் மோஸ்ட் லிக்விட் இன்னைக்கு. அதனால் இப்போ நியோல் டாட்டாக்கே கடன் கொடுக்கறதெல்லாம் அது மாதிரி பல ஸ்கீமுகள்லாம் இருக்குது. வட்டி கொஞ்சம் கம்மியாக வரும். பட் அதுதான் சேஃப்டி. இன்றைக்கி எதெல்லாம் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் கவுந்துருக்கு? கல்யாண் 5%, டாட்டா 5.5%, டாட்டா மோட்டார்ஸ், நாட்கோ 5%, சிப்லா 6%, ரெட்டி 5%, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 6.5%, சன்ஃபார்மா 5%, ஐடிஎஃப்சி பேங்க் நல்ல ரிசல்ட்டு 23% பிஸ்னஸ் ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னப்புறம் 5%, டிசிஎஸ் 2.5%, இன்ஃபி 2.5%. இப்போ ட்ரம்ப் பாகவதர் என்ன சொல்கிறாரு? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஐசியூவில் இருக்கார், கூடிய சீக்கிரம் வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, லோவர் மிடில் கிளாஸ் அமெரிக்கா மேலே வரியை ஏற்றிட்டு பணக்காரங்களுக்கு வரி சலுகை கொடுக்க போகிறாரு. நம்மளுக்கு ரொம்ப கேட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊரில் 10 வருஷமாக நடந்துகிட்ருக்க. கனடா என்ன சொல்லிட்டான்? டேய், நீ தான் என் மேலே டேக்ஸ் போடுவியா, உன் மேலே நானும் டேக்ஸ் போடுறேன்னு 25% டபால்னு டேக்ஸ் போட்டான். ஸோ மற்றவங்கள்லாம் தைரியமாக சரணாகதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து டெல்லியிலேருந்து வெறும் சைலன்ஸ் தான். நாங்கள் இன்னும் அமெரிக்காவோட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு பேசி என்றைக்கு வெளில பேச போகிறாங்க நம்மளுக்கு தெரியல. யூஎஸ் கனடாவில் போட்டதுனால கனடா திரும்பி போட்ட பதிலடி இது. யூஎஸ் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா 25% காரில், 25% ஸ்டீல் அண்ட் அலுமினியமில், 10% எனர்ஜி அண்ட் பொட்டாஷில். இதனால தான் திரும்பி கனடா ரிட்டாலியேட் பண்ணுறான். கனடாவில் ஒரு வல்லவர் முன்னாடி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னராக இருந்தவர் தான் இருக்கிறாரு. அவருக்கு எக்கனாமிக்ஸ் புரியும். அவர் சும்மா மேலே ஏறி பேசினே இருக்க மாட்டார். கரெக்டாக எங்கே குத்தணும்னு தெரியும், வலிக்கிற இடத்துல குத்தி போடுவார். ரகுராம் ராஜன் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் ஆப்போசிட் சைடு கோல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவரே திரும்பி நின்று அவர் கோல்லையே அடிச்சுட்டு இருக்கிறாருங்கிறார். ஃபுட்பாலில் இது பேர் செல்ஃப் கோல் அப்படின்னு பேர். கோல் கீப்பர் கோலை தடுத்து நிறுத்தணும். அவனே அவன் டீமுக்குள்ளே கோல் அடிச்சுட்டு நான் ஜெயிச்சா என்ன, ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது. யோ, ஆப்போசிட் சைடுக்காரன் இங்கே கோல் அடிக்கணும், நீ அங்கே போய் கோல் அடிக்கணும்னா உன் கோல்லையே அடிச்சிட்டேன்னு நான் சொல்லலை, ரகுராம் ராஜன் சொல்லியிருக்கிறாரு. அதில் வேற செலிப்ரேஷன் வேற பண்ணுறாரு. அமெரிக்காங்க கை தட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறான். ஆனால் பல சென்சிபிள் அமெரிக்கன்ஸ் அதை கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் என்ன ஆகும்? யூஎஸில் எக்கானமி அடி தமால்னு போகும். இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் ஐடி அண்ட் ஃபார்மா பயங்கரமாக ப்ரெஷரில் வரும். மற்றபடி பெருசாக ஒன்றும் அடிபடாது.
இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் விலைவாசி குறையலாம். நம்ம சைனாட்டேருந்து நிறைய வாங்கிறதுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம இந்து சீன் பாய் பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஃபாரின் செக்ரட்டரி போய் சைனாக்காரனோட கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்ருக்கிறாரு. அதனால் சைனாலேருந்து நம்ம ஊருக்கு நிறைய குட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ 2 வருஷமாக டேரிஃபை நம்ம ஏற்றினோம்ல, வேறு வழி இல்லாமல் சரணாகதி ஃபார்முலாவில் அந்த டேரிஃப் எல்லாம் தலைவர் குறைப்பாருன்னு ராஜன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்தியாவில் வந்து பயங்கரமாக அடிபடும், யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவனுக்கெல்லாம் கஷ்டம்னு. ஆனால் இந்த கேரட் லேன் மாதிரி வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் என்ன அட்வான்டேஜ்னா, அமெரிக்கா கிளைண்ட்டு டைரெக்டாக வாங்கினா ஒரு அளவுக்கு கீழே இருந்தால் டேக்ஸே கிடையாது. அதனால் டைரக்ட் கஸ்டமரை யாரெல்லாம் அமெரிக்காவில் ரீச் பண்ணுறானோ அவங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியாவிலேருந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணால் 26%. ஆனால் இதே வந்து யுஏஇ அண்ட் டர்க்கிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வெறும் 10%. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான்னு சொல்கிறேன். நேராக போவான். நம்ம கடை தான் எல்லா கடையும் யுஏஇயில் இருக்குது. நீங்கள் டைட்டனாக இருக்கட்டும், கல்யாணம் இருக்கட்டும், மலபாராக இருக்கட்டும், எல்லாம் அங்கே இருக்குது. மேட் இன் இந்தியாவுக்கு பதிலாக மேட் இன் யுஏஇ பண்ணி அங்கேருந்து போகும். இந்தியாவுக்கு பெரிய லாஸ். நம்ம ஆளுங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்கே வேலை செஞ்சு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகும். நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். இந்தியாவோட 2 வீலர் மார்க்கெட் 7.3% க்ரோ ஆகிருக்கு 2024 2025. இதில் ஸ்கூட்டர் சேல்ஸ் பிரமாதமாக இருந்தது. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மாதத்துக்கு மாதம் பார்த்தீங்கன்னா கடைசி குவார்ட்டரில் ஹோண்டா வந்து ஹீரோ மோட்டார்ஸை காலி பண்ணிடுச்சு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இயருக்கு ஹீரோ மோட்டார்ஸ் அஹெடாக தான் இருக்குது. அதனால் பஜாஜில் பெருசாக க்ரோத் இல்லை, ஃப்ளாட்டு க்ரோத்து. 10% க்ரோத்து எதில் வந்ததுன்னா அவங்க எக்ஸ்போர்ட்னால சூப்பராக க்ரோத் வந்தது. மார்ச்சில் ஃப்ளாட்டு 0.3% தான் க்ரோத்து. ஹீரோ மோட்டார்ஸ் வந்து 2025 5.47 மில்லியன் வச்சுருக்காங்க. 24 வருஷம் நம்பர் 1 இருந்து இது 25வது வருஷம். ஆனால் பாதி டைம் ஹோண்டா அவங்களுக்கு பார்ட்னராக இருந்தது. ஈவியில் 2 வீலர் பெரிய பூமு. பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் வந்து மார்க்கெட் லீடர்ஷிப்பை பிடிச்சிட்டாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்கிலி நம்ம வந்து இந்த 2 வீலர் எக்ஸ்போர்ட்லாம் வந்து ஆப்பிரிக்கா தங்கத்துக்கும் லாட்டின் அமெரிக்காவுக்கும் தான் அனுப்புகிறோம். அதனால் பெரிய இஷ்யூ இல்லை. இன்றைக்கி நியூஸ் வந்து இருக்கிறது, ஐடிஎஃப்சி பேங்க்கோட டோட்டல் பிஸ்னஸ் 23% க்ரோ ஆகி 4.84 lakh crores இருக்குது அப்படின்னு தெரியுது. ரிசல்ட் ஃபுல்லாக வந்தால் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக ரிசல்ட் வாரம். அந்த ரிசல்ட் வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இன்ஃபோசிஸும் காக்னிசென்ட்டும் அமெரிக்காவில் குஸ்தி போட்டுட்ருக்கிறாங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறான்னா, காக்னிசென்ட் வந்து அவனோட பேட்டன்ட் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வச்சுருந்தான். அதாவது பேப்பரே இல்லாமல் பேஷண்ட் டாக்டர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இருந்த பிளாட்ஃபார்மை காக்னிசென்ட் திருடிட்டான் அப்படின்னு ஒரு கேஸு. இது பேசிக்காக என்னென்னா இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயியை காக்னிசென்ட் தூக்கி சிஇஓவாக போட்டுட்டான். இப்போ வந்து பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது. எங்கேயாவது பிஸ்னஸை தூக்கிட போகிறான்னு வர ப்ராப்ளம்மு. அதனால்தான் ப்ராப்ளம். இன்றைக்கி நல்ல பட்டாஸ் லிஸ்ட் வாங்கியிருப்பீங்க. நாளைக்கும் இன்னும் பட்டாஸ் லிஸ்ட் வரும். ரெடியாக இருங்க. டிஃபன் காபி மட்டுமே. இன்னும் லஞ்சுக்கு டைம் வரல. இப்போ ஏன் லஞ்சுக்கு டைம் வரலன்னு நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோல்டும் டிஃபன் காப்பி தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஹிந்தியில் பைசா போல்தா ஹை, தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து, மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு வேரியஸ் சேனல்ஸ் வச்சுருக்கோம். இதை வந்து உங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.